guys, welcome back to my channel. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டே இன் மை லைஃப் vlog போட்டு. ஸோ அதுக்காக தான் எனக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் வந்து பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னோட டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். நான் வந்து லீவில் இருக்கும்போது நார்மல் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு நான் இந்த மாதிரி யூடியூப் அப்புறம் வந்து எடிட் பண்ணுறது அப்புறம் வேறு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ஷாப் வீடியோஸ் எடுக்கிறது இதெல்லாமே வந்துட்டு சாட்டர்டே சண்டேயில் வந்து பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு என்னோடய லைஃபே வந்து போயிட்டுருக்கும். லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகிற வேலைலாம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு டே இன் மை லைஃப் vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சாட்டர்டே வந்து எடுத்தது தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி vlogs பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி vlogs வந்துட்டு கண்டினியூ பண்ணலாமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாமான்றது வந்துட்டு இனிமேல் அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு தோசை தக்காளி சட்னி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு வந்துட்டு தக்காளி சாதம் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி குக் பண்ணிகிட்ருக்கும்போது பாதியிலே வந்து நான் சிம்மில் வச்சு தான் நினச்சிட்டேன். ஸோ ஆனால் வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வந்து அடிப்பிடிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு பெரிய ஒரு இஷ்யூவே இன்றைக்கி. நம்ம என்றைக்கு ரொம்ப பசியாக இருக்கோமோ அன்றைக்கி தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் வந்து வேலை. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமே நான் வந்துட்டு குளிச்சு அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிடவே உட்காந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் ரைத்தா அப்புறம் முட்டை தொக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு இந்த பூஜை திங்ஸ்லாம் வந்து விளக்குற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து டக்குன்னு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சாட்டர்டே எப்போவுமே வந்து நான் ஆஞ்சநேயர் வந்து கும்பிடுவேன். ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லா பூஜை திங்ஸுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து சாமிலாம் வந்து கும்பிட்ருவேன் எவ்ரி சாட்டர்டே. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்துட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு அன்றைக்கி தான் வந்து டைமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே வந்து காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு எங்களுக்குமே. அதுபோல் நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஏர் ஃப்ரையர் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. லைக் அது இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. அதில் வந்துட்டு இன்றைக்கி எதாவது டிஷ் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிசைட் பண்ணி அப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு பொட்டேட்டோ இதெல்லாம் தேவையில்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை எடுத்து பீல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து உப்பு அப்புறம் வந்துட்டு ஆஃப் லெமன் ஜூஸை வந்துட்டு அதில் வந்து பிழிஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து இந்த ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஒரு 20 minutes வந்துட்டு ஊறுறதுக்கு வந்து போட்டுறணும். அதில் நல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடும் அந்த உப்பு எல்லாமே. ஸோ அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஈரம் இல்லாமல் நம்ம ஒத்தி எடுக்கணும். அதுக்கு தனியாக ஒரு கிளாத் வந்து விரித்து அதில் வந்து காய வச்சாச்சு.
அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஏர் ஃப்ரையரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின ஏர் ஃப்ரையர். ரொம்பவே வந்து காம்பேக்டாக, ரொம்பவே குட்டியாக, ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து குட்டியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஏர் ஃப்ரையர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, எப்படி வரும், என்னெல்லாம் ஆகும் அப்படின்றது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறதுனால எனக்குமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து அவுட்புட் வந்து செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். செம்ம ஈஸியான ஒரு ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் இல்லாமல் வந்து செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸாக வந்து பேக் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லாட்டி ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து டைமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் ரெகுலராக வந்து பண்ணுறதுனால எனக்கு செம்ம ஈஸியாகவே வந்து முடிஞ்சுது வேலை. ஸோ இப்படி தான் வந்து ஏர் ஃப்ரையரில் நிறையா வந்துட்டு ரெசிபீஸும் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். வேறு ஏதாவது ரெசிபீஸ் வந்துட்டு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். லைக் வந்து கட்லெட் வந்துட்டு செஞ்சு பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் நக்கட்ஸ், இதெல்லாமே வந்து நாங்கள் இதில் செஞ்சு பார்த்துருந்தோம். ரொம்பவே வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லதுன்றதுனால இதை வந்து மஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்குமே. ஸோ நீங்களுமே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் ஃப்ரீயாக வந்துட்டு ஹெல்த்தியாக வந்து சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கென்ட் பிராண்ட்லேருந்து ஒரு ஏர் ஃப்ரையர். ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். ரெடி பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வந்துச்சு அப்படிலாம் பார்த்துட்டு அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரெடி பண்ணலாம். ப்ரீஹீட் ஏர் ஃப்ரையரை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே காய வச்சுருந்த எல்லா பொட்டேட்டோவுமே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துட்டு இப்போ ப்ரீஹீட் பண்ண இந்த பாக்ஸில் நம்ம வந்து எல்லா பொட்டேட்டோமே சேர்த்து ஒரு 15 minutes வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம் 185 degree Celsiusல. ஸோ இது வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம அகெயின் வந்துட்டு வைப்போம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப வந்து குளறுபடியாக தான் நானே வந்து பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் அதுவே ஆகிடும். ப்ரீசெட்டில் மாற்றி வைப்போமா ஃபங்க்ஷன்? அதுவே ஆகிடும். ப்ரீசெட்டில் இதில் இருக்குது. ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணிப்போம். ரெடி வர மாட்டேங்குது. ஆன் பண்ணுற மாதிரி தான் வருமா? ஃப்ரீசர் எதுவும் மாற்றி வைப்போமா? ஒவ்வொரு வாட்டி வேறு மாதிரி ஹீட் ஆகுமா? 15 minutes வந்து நம்ம டைமர் வச்சாச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கிறிஸ்பினஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதுக்காக அகெயின் வந்துட்டு நம்ம ஒரு 10-15 minutes வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வச்சுருந்தோம். ஸோ இந்த ஆயில் எல்லாமே அடியில் வந்துட்டு உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னுமே வந்து நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்து இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 minutes இந்த மாதிரி நாங்கள் வச்சு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது க்ரன்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணியிருந்தோம். சூப்பராகவே வந்து நல்லாவே க்ரன்ச்சியாகவே இருந்துச்சு. சில பொட்டேட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இன்னும் ஒரு 5 minutes மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 minutes மட்டும் டைமர் வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சோண்டு வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், இல்லை வந்து நீங்கள் சாட் மசாலா வந்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நல்லா வந்து டிஷ்யூவில் வந்து போட்டு எண்ணெய்லாம் வந்துட்டு இல்லாமல் அதை நம்ம தனியாக வந்து எடுத்துடணும். இதுவே கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கூட
இந்த மசாலாஸ்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நம்ம சாஸ் வந்து வச்சு சாப்பிடும்போது யம்மியாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்றேன். ஆனால் வந்துட்டு சில பொட்டேட்டோஸ் வந்து பெருசாக கட் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் க்ரன்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே சூப்பராக வந்து க்ரன்ச்சியாக செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். ஸோ மஸ்ட் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சாப்பிடக்கூடாது. ஒரு பீஸ்